மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவர்களே, அதற்கு இந்த கொஞ்சம் இருக்கும். சிபிஎம் வலது எனது இடதுகரமாக இருக்கும் சிபிஐ சிவகுமார் அவர்களே, சிபிஎம் ஜோதி அவர்களே, தமாக அதாவது எங்களது நான் பெருசு மதிக்கிறேன் பிரியா ஜி கே மூப்பனார் அவர்களின் குமரர் ஜி கே வாசன் ஐயா தென்னந்தோப்பு சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மாவட்ட செயலாளர் தாமோதரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் கூட சொன்னாரே பாபு முருகவேல் என்ன சொன்னார், இந்த மாதிரி எல்லாரும் அதிமுக திமுக நோட்டீஸ் அடிச்சு நான் தொகுதிக்கு பண்ணாதவர் நான் கொண்டு போய் மாவட்ட செயலாளர் ஆக்கி இருக்கேன். மாவட்ட செயலாளர் யார், இந்த மாவட்ட செயலர் பொறுப்பாளர் யார், இவர் தானே. ஏன் பாபு முருகவேலை நான் பண்ணிருக்கேன் நீங்க தெரியுமா? இவங்க ஏதோ கதை கட்டுறதுக்கெல்லாம் நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. இவங்க கதை கட்டுவாங்க. ஏனென்றால்னா ஸ்டாலின் கதை கட்டினார்னா ஸ்டாலின் நீங்க ஆட்சி பிடிக்கவே முடியாது என்று அடித்து சொல்றேன். ஏன்னா இவங்க அப்பாவை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி அப்படி ஒன்னா அறிவாளத்தையும் பிடிக்கலாம், ஆட்சி பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிக்க நான் கறந்து கொண்டு விட மாட்டேன். நீங்க மைக்க பிடிச்சிக்கிற அப்படியே வண்டிக்கு மேல உட்காந்து பேசலாம். விஜயகாந்த் அதை மாத்திரம் செய்ய மாட்டேன். அதுக்கு நாங்க 6 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அதாவது நீங்க எப்படி அன்னைக்கு வெள்ளக்காரங்களை ஒண்ணு சேர்றதுக்காக எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களும் வெள்ளக்காரனை வெளியேற்றினாங்க. இன்னைக்கு கொள்ளைக்காரரை வெளியேற்றிருக்கா எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்கா. அந்த கொள்ளைக்காரர்கள் யார்? திமுக அதிமுக சேர்ந்தவர்கள் தான் கொள்ளைக்கார. அவங்க 2 பேர்த்தையும் வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம சேர்ந்திருக்கோம். அத்தனை 6 கட்சியும் 6 கட்சி வேட்பாளர்களாக நீங்களும் இந்த நேரத்தில் 6 கட்சியும் சேர்ந்துதானே அவங்கள விரட்டணும். மக்களும் அதற்கு தயாரா இருக்கணும். தயாரா இருக்கீங்களா? பின்னாடி கையெடுத்தாலே போதும், கையை தூக்கினாலே போதும், நீங்க சத்தம் போடணுங்கிறதுல. சரி, அப்ப நம்புறேன். ஏன்னா சில நேரத்தில் சில வெற்றி கட்சி என்ன பேசுறது, விஜயகாந்த் என்ன பேச உங்களுக்கு திட்டம் தான் போறாரு. அதானே பாப்பாங்க விஜயகாந்த் என்ன பண்ண போறாரு, விஜயகாந்த் உங்களுக்கு திட்ட போறாரு. அவ்வளவுதானே செய்ய முடியும், அவ்வளவுதானே செய்ய முடியும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை கட்டினேன். நடிகர் சங்க கடனை கட்டி நடிகர்களையும் கரையேற்றி நடிகர் சங்கத்தையும் கரையேற்றினே. எல்லா நடிகரும் ஒத்துழைப்போடு போய் தானே பண்ணினேன். எல்லா நடிகரோட ஒத்துழைப்போடு. அதே போல தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்கு, அதிமுக கடன் தானே போக போகுது. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வர போறேன்னு எல்லா உங்க மந்திரிகளும் உங்க எம்எல்ஏ பேசுனா மட்டும் நீங்க வந்துட முடியுமா? உங்க மாவட்டத்தில் பேசுனா மட்டும் நீங்களும் வந்துடுவீங்களா? வரவே முடியாது. ஏன் விஜயகாந்த் சொல்லுகிறேன்னா நிச்சயமாக சொல்றேன் மக்களே, நீங்க புரிஞ்சுக்கணும், பொறுமையா புரிஞ்சுக்கணும். அதிமுக உங்க சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்துக்கு அதிமுக விஜயகாந்த் பயமுறுத்த நினைச்சா பயப்பட மாட்டான். அந்த விஜயகாந்த் அதையும் சொல்லுகிறேன். அவன் யாரும் பயமுறுத்த முடியாது. இப்ப நடிகர் சங்க கடன் நான் கட்டினேன் இல்லைன்னு சொல்றேன். அதே போல நடிகர் சங்கம் இப்ப நாட்டில் உள்ள கடனை கட்டணும். அதிமுக தான் கடனை வச்சுட்டு போய் இந்த கடனே 6 கட்சியோட தயவோட உங்களோட தயவோடு நிச்சயமாக அந்த கடனையும் கட்டுவேன் நிச்சயமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 வருஷம் ஆட்சி பண்ணேன். இவர் மைக்கில் பேசுறானா ஸ்டாலின் என்ன பேசுறாரு, நீங்க கேளுங்க செய்வீர்களா 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 இதே ஸ்டாலின் கேட்கிறான். அவிநாசி சித்தி கடை கூட்டு நிறுத்திட்டோம். என்ன நான் 2000 தான் கட்சி ஆரம்பிச்சேன். நானே வரும்பொழுதுதான் எனக்கு முன்னாடி தானே பேசிட்டு போனேன். என்னாச்சு 5 வருஷத்துல அவிநாசி சித்தி கடை திட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? சும்மா இதெல்லாம் பேசுறதெல்லாம் எனக்கும் தெரியும். அப்புறம் எனக்கும் தெரியும்
ஏன்னா என்னால கோபத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்க பேசுறது தான். எப்படி பார்ப்பாங்களா விஜயம்? அதனாலதான் நான் வரும்போது யாருமே பாபுமுருகன் நான் பேசிக்கிறேன்னா பேசிக்கிங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது டென்ஷன் வந்துடும். இப்ப இவரு கூட டென்ஷனா பேசினார், பாபுமுருகன் டென்ஷனே ஆகலை. ஏன்னா பேச்சை கேட்பேன், டென்ஷன் ஆகலான்னா டென்ஷனானா விஜயகாந்த் இதே தானே டைட்டா வச்சிருப்பாங்க. ஆனந்திரந்தி டிவியும் புதிய தலைமுறை டிவி டைட்டா வச்சு கிச்சன் கேபினட் இல்லாட்டி இவங்க இதே காட்டுவாங்க. காட்டுறதுக்காக ரெடியா வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம். இல்லாட்டி சன்னீஸ் அவங்க திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட விஜயகாந்துக்கு பேச்சு வரல, கோளாறு ஆயிடுச்சு பேச்சு இப்படியே போட்டு கிடம். தயவுசெய்து அதெல்லாம் செய்யறதுனால என்ன, மக்கள் எல்லாம் உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறாம இருக்காங்க. சன் டிவி என்ன எப்படி, புதிய தலைமுறைனா எப்படி, அதே மாதிரி தினத்தந்தி டிவினா எப்படி, அதே மாதிரி தினமலர் பேப்பர்னா எப்படி, குமுத ரிப்போர்ட்டர் பேப்பர்னா எப்படி, தினமலர் டிவி நிகழ்ச்சி அதுதான் தினமலர் டிவியை நான் கொடுக்காம நம்ம வச்சிருக்காங்க. செய்தி சேனல் நிறைய மின்னஞ்சல் சேனல் மாத்திரம் வச்சிருக்காங்க. இங்க யாருமே கொடுக்கல. இப்ப இஷ்டத்துக்கு மாட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஏதாவது ஒரு கேஸுக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்குங்கனால யாரும் கொடுக்க மாட்டேங்க. இங்க ஏன் தினமலர் அமர் குமுத ரிப்போர்ட்டர் என்ன குமுத ரிப்போர்ட்டர் ஜெயலலிதா தான் தினமலர் சும்மா சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு போட்டாடுங்க. எத்தனை போட்டாலும் எடுங்க. எனக்கு பயம் கிடையாது. பயம் இருக்கிறவனால பயப்படுவோம், அடிக்க மாட்டான். யாரு எங்க கட்சிக்காரங்க மிலிட்டரி மாதிரி யாரும் இங்குள்ள 6 கட்சிக்காரங்க அதே தான் மிலிட்டரி மாதிரி தான். 6 திரும்பி பாத்தீங்களா தைரியமா நான் என்னன்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் தினமலரையும் கூந்தலையும் திட்டிக்கிட்டே தான் இருப்பான். இந்த விஜயகாந்த் அதில் பின் வாங்கவே மாட்டேன். என்ன சொல்லுங்க, நீங்க மைக்க பிடிங்க, ஏங்க திட்டுறீங்க, நான் மைக்க பதில் சொல்ல மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். விஜயகாந்த் போய்கிட்டே தான் இருப்பான். எதற்கு ஏனென்றால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னடா மணியை பார்க்கறேன்னா இன்னும் 3 இடத்துல மீறி அதெல்லாம் மணியை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம். ஏன்னா நான் கால் பதிக்காத இடமே கிடையாது. 2006 தான் கட்சி, 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 இடைத்தேர்தல் வந்து கால் பதிக்காத இடம் கிடையாது. வில்லேஜ் மக்களுக்காக மக்கள் பணி எவ்வளவு போன வருஷம் 2006 வந்து அதுக்கப்புறம் 2010 வந்து 2006 13 இடைத்தேர்தலையும் சந்திச்சிருக்கிறேன். 2009 தேர்தலையும் நிச்சயமா வந்திருக்கிறேன். அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் 2 தடவை வந்திருக்கிறேன். ஆக நான் பதிக்காத இடம் கிடையாது, பேசாத பேச்சு கிடையாது, நான் நடிக்காத படமும் கிடையாது, நான் பார்க்காத பணமும் கிடையாது. அதையும் சொல்லுவேன். இப்ப கூட சொன்னாங்க பணம் வாங்கிட்டாரு, என்னையா பணம் வாங்கிட்ட, மக்கள் நல கூட்டத்தை எவ்வளவு கொடுப்பாங்க, அப்படியே போ உங்க கணக்குப்படியே பார்ப்போம். மக்கள் நல கூட்டத்தில் எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 214 தொகுதி நீங்க வெற்றி தான் கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? இவங்க 2 பேருக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தணும். யாரென்றால் திமுக அதிமுக நீங்க 6 பேரும் சேர்ந்து தோல்வி பயத்தை தான் ஏற்படுத்த வேண்டும். அவங்க ஐயே நாங்களா ஏனென்றால் இப்ப தெரியுதா, இப்பவே ஜெயலலிதா என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்கல. இவங்கெல்லாம் என்ன கொடுக்கறாங்க? பாமக என்ன கொடுக்கிறது, டிஎம்கே என்ன கொடுக்குது, விஜயகாந்த் என்ன கூட பார்த்துட்டு கொடுக்கும். அதான் தேர்தல் அறிக்கை பூரா சொல்லிட்டாங்க. நீங்க இலவசம் கொடுத்தீங்கன்னா என்ன முடியாது சொல்லிருங்க, தீர்வு சொல்லுங்க. விஜயகாந்த் கூட பெட்ரோல் என்ன 40 ரூபாய் பிடிக்க கொடுப்பேன். அதான் விஜயகாந்த் வந்தால் கொடுப்பேன். அதான் விஜயகாந்த். இந்த விஜயகாந்த நம்பாம கெட்டவங்க பலர் இருக்கலாம், நம்பி கெட்டவங்க சிலர் தான் அப்படின்னு. அதாவது விஜயகாந்த் நம்பாம கெட்டவர் பலர் இருக்கலாம். அது காரணம் பண்ண நம்பி கெட்டவர் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நம்பாம கெட்டலாம் இவங்களா சொல்லலாம். அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? அதே நேரத்தில் என்ன அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, நீங்க போன. அதனால அவர் பேர் வந்து இதுல பெருந்தலைவர் காமராஜர் பேர் தான் காமராஜர், பெருந்தலைவர் கிடையாது என்பதை கற்பனை காமராஜர். அதனாலதான் அவர் ஒண்ணுமில்ல அப்படிங்கிறார். இங்க இருந்து சிக்னல் வேற யார் இருக்காரு? உங்களோட போதும் பேசணும் தானே, அது டைம் ஆச்சு தானே. வேட்பாளர் அறிமுகம் பண்ணுகிறேன், கொஞ்சம் பாருங்க. நான் நிச்சயமாக எதுக்காக என்னுடைய பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருக்கார், டிரைவர். அவர் பேரு கங்காதரன். எதுக்காக ஓட்டிக்கு போயிடுவார். அதுக்குதான் சாரதிங்கிறது அவரை தான் சொல்லுவோம்.
அங்க அதுக்கு முன்னாடி பாபு முருகல், இவருக்கு முரசனத்தில் சரவணன் சார், டிபி சரவணன் செய்யார் தொகுதி, இவர் ஆரணி தொகுதி. இவர் ஆரணி, பாபு முருகல் ஆரணி, சரவணன் செய்யார் தொகுதி. 2 பேருக்கு கொட்டும் புரசை முரசனத்தை நீங்க வாக்களித்து எங்கள் கூட்டணி கட்சி 6 கட்சி வேட்பாளர் நீங்க தான் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று தாழ்மையை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி.